வணக்கம். விபி ஃபார்மிங் புதுக்கோட்டை. நம்ம எந்த ஊர் ஜல்லிக்கட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடிஆர் ஜல்லிக்கட்டு தாங்க போகிறோம். நம்ம எந்தெந்த மாடு ஏற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரும்பாலும் நம்மளோட செவலை 2.2 தாங்க. நம்ம டோக்கன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து 136, இன்னொன்று 359ங்க. அதனால் வெள்ளனாவே கிளம்பி போயாச்சுங்க. கரெக்டாக வந்து நம்ம டோக்கன் படி தாங்க விட்டாங்க. தள்ளுவாடிக்கு வேலையே கிடையாதுங்க. பேரிகேட்டுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக ஒரு 15 மாடு நிப்பாட்டிக்கலாங்க. பேரிகேட்லேருந்து உள்ளே போகிறதுக்கு இப்போ வாடி வெட்டுறதுக்கு வந்து கரெக்டாக ஒரு 40 மாடு தாங்க இருக்கும். கடைசி வரையுமே தள்ளுவாடியே போடலாங்க. டோக்கன் படி தாங்க நடந்துச்சு. நம்ம பெருமாள் எப்பவும் போல் சூப்பராக ஜம்ப் பண்ணிடுச்சுங்க. என்ன கேடிஆர் ஜல்லிக்கட்டில் என்ன ஒரு மிஸ்டேக்கு அப்படின்னா கலெக்ஷன் பாயிண்ட் வந்து கரெக்டாக ஆற்றுக்குள்ளேயே உள்ளே விட்டுட்டாங்க. மாடு உள்ளே போச்சு அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக பத்தக்கட்டாங்க. அதில் மாடு உள்ளே போய் வந்துச்சுனாவே தெரியாதுங்க. அதாங்க ஒரு மைனஸு. மற்றபடி எல்லாமே சூப்பராக தரமாக நடத்துனாங்க. நம்ம செவலைக்கு 2.0 தாங்க கவர் வச்சு அவுத்தோம். ஏன்னா மாடு வெளியே போயிடுச்சுன்னா தொலைஞ்சிருச்சுன்னா போச்சு. ஏன்னா அடுத்தடுத்த நாள் ஜல்லிக்கட்டு இருக்குங்க நமக்கு. அதனால் நாங்கள் செவலை 2.0 வந்து கவர் வச்சு அவுத்தாங்க. மாடு ரொம்ப தூரம் ஓடலாங்க. அங்கனே பிடிச்சிட்டாங்க. நம்ம மாட்டுக்கு கட்டலும் டைனிங் டேபிள் தாங்க போட்டாங்க.